அனைவருக்கும் வணக்கம். இப்போ மாதிரி லேட்டஸ்ட் மற்றும் எக்ஸைட்டிங் டெக் நியூஸ் நிறைய இருக்குது. டெக் நியூஸ் நம்ம 142ல் இன்றைக்கும் நம்ம சேனலில் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. தவறாமல் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அந்த கான்டெஸ்ட்டில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சேனல். அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட், வாட்ஸ்அப் அவங்களுடைய நேட்டிவ் டார்க் மோட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு ஏற்கனவே ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. இதை அடுத்து இனிமேல் ஐஃபோன் யூசர்ஸ்க்கும் வாட்ஸ்அப் உடைய நேட்டிவ் டார்க் மோட் கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும் தெரிய வந்திருக்கு. தற்சமயம் இது பேட்டா வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இது வாட்ஸ்அப் உடைய V2 203025 பேட்டா அப்டேட்டில் உங்களுக்கு ஐஃபோன் யூசர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் உங்களுக்கு டார்க் மோட் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் உடைய இந்த டார்க் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐகான் மாறிடுது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சாலிட் கலர்ஸ் பேக்ரவுண்ட், அதாவது சேட் பேக்ரவுண்டும் உங்களுக்கு டார்க் மோடில் கொடுத்துருக்காங்க. பிளர் எஃபெக்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த டார்க் மோட் கூடவே இந்த அப்டேட்ஸும் வரப்போகுது. அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அட்வான்ஸ் சர்ச் ஃபீச்சரும் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த அட்வான்ஸ் சர்ச் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜஸை சர்ச் பண்ணிக்கலாம், இமேஜஸை கூட சர்ச் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க. இது உங்களுக்கு கிரிட் ஃபார்மேட்ஸ்லையும் இருக்குது, கேப்ஷன் ஃபார்மேட்லையும் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் உடைய நேட்டிவ் டார்க் மோட் கூடிய விரைவில் ஐஃபோன் யூசர்ஸ்க்கும் ஸ்டேபிள் வெர்ஷன் ரோல் அவுட் ஆகும். அடுத்தது கூகுளுடைய சர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலரானது. இந்த கூகுளுடைய இண்டெக்ஸ் சர்ச்சில் வாட்ஸ்அப் ப்ரைவேட் குரூப்ஸ் பப்ளிக்காக அவைலபிளாக இருந்ததுன்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி லிங்க்ஸ் ஓப்பனாக இந்த சர்ச்சில் அவைலபிளாக இருக்குது. இது எந்த சைட்டில் அவைலபிளாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளுடைய site.chat.whatsapp.com. ஸோ இந்த சைட்டில் இந்த மாதிரி ப்ரைவேட் லிங்க்ஸ் அவைலபிளாக இருந்தது. இந்த ப்ரைவேட் லிங்க்ஸ் என்னென்ன அப்படின்னு சைபர் டீம் செக் பண்ணும்போது நிறைய டேட்டிங் வெப்சைட் அந்த மாதிரி சேட் குரூப்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுற வகையில் கூகுள் இதை கொடுத்ததாகும். அது மட்டும் இல்லை, நிறைய பேருடைய ப்ரைவேட் குரூப்ஸ், அதாவது NGO குரூப்ஸும் இருந்ததாகவும் அதில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஜாயின் பண்ணி எல்லாருடைய டீட்டெயில்ஸ், அதாவது ஃபோன் நம்பர்ஸ், பேர், ஏற்கனவே இருக்க மெம்பர்ஸுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்ததாகவும் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்டை சைபர் டீம் கிளைம் பண்ணோன்னே இந்த பேஜ் கூகுள் டவுன் பண்ணிட்டாங்க. தற்சமயம் இந்த வெப்சைட் அவைலபிளாக இல்லை, இந்த இண்டெக்ஸும் அவைலபிளாக இல்லை. பட் இந்த மாதிரி எவ்வளோ நாள் ஓப்பனாக இருந்தது, எவ்வளோ பேருடைய டீட்டெயில்ஸ் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வரல. ஆனால் இது மெயினாக டேட்டிங் வெப்சைட்ஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரி, ப்ரைவேட் சேட்ஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரி கூகுள் பண்ணியிருக்கதா அந்த சைபர் டீம் கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் கூகுள் இதுக்கு ரெஸ்பாண்ட் இன்னும் எதுவும் பண்ணலை. அடுத்த அப்டேட் ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. நியூ மெக்சிகோ அட்டார்னி ஜெனரல் கூகுள் இங்க், அதாவது ஆல்ஃபபெட் மேலே ஒரு லாசூட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த லாசூட், அதாவது கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ரைவசி பாலிசி கூகுள் மீறினது, அதாவது சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ் கூகுள் மீறினதுனால இந்த லாசூட் ஃபைல் பண்ணியிருக்கதா தெரிய வந்திருக்கு. கூகுள் அவங்களுடைய ஜிமெயில், கூகுள் டிரைவ் இதில் 13 இயர்ஸ் கீழே இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் டேட்டா பேரண்ட்ஸ் உடைய பெர்மிஷன் இல்லாமல் கலெக்ட் பண்ணுறதா அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம கூகுள் ஃபோட்டோஸ் டிரைவில் இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணி வைப்போம். அதில் இருந்து அண்டர் 13 உடைய இமேஜஸ் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறதா தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, சில்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஸ், அதாவது பைஜூஸ் அந்த மாதிரி நிறைய லேர்னிங் ஆப்ஸ், ரைம்ஸ் ஆப்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதுலேயும் சில்ட்ரன்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன், அதாவது அண்டர் 13 இருக்கவங்க கூட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதா தெரிய வந்திருக்கு. பட் கூகுள் இது இன்டென்ஷனலாக பண்ணல. இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணி தான் ஆகணும். இதுக்கும் கூகுளுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே யூடியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்ட் ப்ரைவசி ஆக்ட் கீழே நிறைய ஃபைன் பே பண்ணியிருக்காங்க. இதை எடுத்து கூகுள் மேலேயும் இப்போ கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அடுத்தது போன வருஷம் மே 2019 US கவர்மெண்ட் ஒரு என்டிட்டி லிஸ்ட் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த என்டிட்டி லிஸ்ட்டில் ஹுவாவி பேரும் இருந்ததுனால ஹுவாவியோட ட்ரேட் பேன் இந்த இஷ்யூ பெருசாக வந்தது. இதை அடுத்து கூகுள் சர்வீசஸ் எதுவுமே ஹுவாவிக்கு அவைலபிளாக இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹுவாவியும் இனிமேல் கூகுள் சர்வீஸ் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நாங்கள் HMS, அதாவது ஹுவாவி மொபைல் சர்வீஸில் எங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ GMS, அதாவது கூகுள் மொபைல் சர்வீஸ் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூகுளுடைய ஆண்ட்ராய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் எல்லாமே உங்களுக்கு அங்கே தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கே தான் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஆப்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை அடுத்து கூகுள் ஸ்ட்ரிக்டாக ஹுவாவி கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் கூகுள் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் யூடியூபோ ஜிமெயிலோ எங்களுடைய ஆப்ஸ் எதுவுமே நீங்கள் சைட் லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சைட் லோட் பண்ணும்போது அதோட ப்ரைவசி போயிடும். ஸோ நாங்கள் இதை அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூகுளோட எந்த கொலாபரேஷனும் இல்லாதப்போ கூகுளுடைய ஆப்ஸ் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது சைட் லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு கூகுள் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை அடுத்து இனிமேல் வரப்போகிற ஹுவாவி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதுலேயுமே உங்களுக்கு கூகுள் சர்வீஸ் அவைலபிளாக
அவைலபிளாக இருக்காது. பழைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் எப்போ மாதிரி உங்களுக்கு கூகுள் சர்வீஸ் அவைலபிளாக இருக்கும். அடுத்த அப்டேட், கொரோனா வைரஸ் பாதிப்புனால விவோ அவங்களுடைய ஃபன் டச் 10க்கான அப்டேட் ரோல் அவுட் பண்ணுறது இன்னும் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூகுள் வந்து அட் ப்ரெசென்ட் ஆண்ட்ராய்ட் 11 வந்து கூடிய விரைவில் கொண்டு வர போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபீச்சர்ஸும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் வந்து விவோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் லைனில் தான் இருக்குது. ஏற்கனவே விவோ வந்து அவங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபன் டச் OS 10 அப்டேட் ரோல் அவுட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். பட் இன்னும் வந்து 2 மாதம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. ஸோ விவோவுடைய ஃபன் டச் 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அனிமேஷன், லைட்னிங் ஃபீச்சர், ஆண்ட்ராய்ட் 10 உடைய கெஸ்டர்ஸ் நிறைய விஷயம் கொண்டு வர போகிறதா அவங்களுடைய ஃபீச்சர்ஸில் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. பட் இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் இப்போ வரைக்கும் ரோல் அவுட் ஆகலை. இதுக்கான ரோட் மேப் கூட இந்தியாவில் யாருக்குமே கொடுக்கல. இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் விவோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து ஆஃப்லைன் யூசர்ஸ் நிறைய பேர் வந்து விவோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விவோ வந்து இதுக்கான ரோட் மேப்போ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டோ இன்னி வரைக்கும் கொடுக்காதது ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. அடுத்த அப்டேட், சாம்சங் அவங்களுடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது கிளாம்ஷெல் மாடல் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து February 21 அன்றைக்கி ப்ரீ ஆர்டர்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,10,000 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 3 கலர் வேரியன்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ப்ரீ ஆர்டர் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 to 3 மினிட்ஸில் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆனதாக தகவல் வெளியாக இருக்குது. ஆனால் இதில் எத்தனை யூனிட் சேல் பண்ணாங்க, எத்தனை நம்பர்ஸ் எதுவுமே அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. பட் முதல் 3 நிமிஷத்துல இந்த 1,10,000 ஸ்மார்ட் ஃபோன் வந்து சேல் ஆனது, அதாவது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆனது ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதோட நெக்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 26 இல்லைனா February 28 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி Z Flip வந்து ரொம்பவே பாப்புலராக இருக்குது இந்தியாவை பொறுத்து. ஸோ இதை எடுத்து ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனுடைய கிரேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உலகம் முழுக்க ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்த அப்டேட், சாம்சங் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரீஸில் சாம்சங் கேலக்ஸி S20 சீரீஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த சீரீஸில் வந்து புதுசாக ஒரு கலர் எடிஷனும் அவங்க கொடுக்க போகிறாங்க. சாம்சங் கேலக்ஸி S20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 3 ஸ்மார்ட் ஃபோன் இதில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் S20 Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனி ரெட் எடிஷன் இந்த பேரில் லான்ச் ஆகுது. இது கொரியாவில் இருக்கக்கூடிய பாப்புலர் மாடலுடைய பேரில் வந்து இந்த எடிஷன் லான்ச் ஆகுது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கொரியாவில் தான் அவைலபிளாக இருக்கும். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 ரூபாய், இந்தியன் மணி வேல்யூக்கு சொல்கிறேன், 80,000 ரூபாய்க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட பேஸ் வேரியண்ட்டே உங்களுக்கு 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்லேயே இவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங்குடைய இந்த ரெட் வேரியண்ட் ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்பவே பாப்புலராகவும் இருக்குது. அடுத்த வீட் இப்போ தான் சாம்சங் அவங்களுடைய S சீரிஸ், அதாவது ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இனிமேல் அடுத்தது என்ன மார்ச்சில் வந்து அவங்களுடைய நோட் கொண்டு வர போகிறாங்க. ஆமாம், சாம்சங் கேலக்ஸி நோட் 20 கூடிய விரைவில் லான்ச் ஆகுது. இதுக்கான பேட்டன்ட்டும் இவங்க ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பேட்டன்ட் பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. S20லேருந்து நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ணி நோட்டில் கொண்டு வர போகிறதா தெரியுது. குறிப்பாக சொல்லப்போனால் இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளே கொடுக்குறாங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இவங்க ஃபிசிக்கல் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு வால்யூம் பட்டன், பவர் பட்டன் எல்லாமே இந்த பேட்டன்ட்டில் நமக்கு தெரிய வருது. ஆனால் இதில் ஹைலைட்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் நிறைய சென்சார்ஸ் இருக்கிற மாதிரி வந்து பேட்டன்ட்டில் தெரியுது. இந்த சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3 டைப் ஆஃப் சென்சார்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியுது. EEG, ECG, அதுக்கப்புறம் EMG. ஸோ EEG நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது பிரெயின் ஆக்டிவிட்டீஸை கால்குலேட் பண்ணுற சென்சார். அதே EMG அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மஸ்குலர் டிசீஸை வந்து ட்ராக் பண்ணுற சென்சார். அதே ECG அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஹார்ட் ரிலேட்டடான விஷயங்கள் ட்ராக் பண்ணுற சென்சார். ஸோ இந்த 3 சென்சார் வந்து இதில் இன்கார்பரேட் பண்ணுற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை, ஹாலோகிராஃபிக் ப்ரொஜெக்டர், அதாவது 3 டைமென்ஷனல் இமேஜஸ், அதாவது ரியல் என்விரான்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு 3 டைமென்ஷனல் இமேஜ் கொண்டு வர மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொண்டு வர மாதிரி தெரியுது. ஸோ இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களும் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியுது சாம்சங்குடைய நோட் 20ல். அடுத்த பேட், OnePlus அவங்களுடைய 8 சீரிஸ் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க, மார்ச்சில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆகும்போது 3 ஸ்மார்ட் ஃபோன் OnePlus 8, OnePlus 8 Pro, OnePlus 8 Lite 3 வெரைட்டி லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து OnePlus 8 Pro உடைய ஃபர்ஸ்ட் லுக், அதாவது லைவ் இமேஜ் வந்து வெளிவந்திருக்கு. ஸோ இந்த லைவ் இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு ரீட்டைல் பாக்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு கவரில் தான் இந்த இமேஜ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது அஃபிஷியலாக ட்விட்டர்லையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இமேஜில் வந்து OnePlus 8 Pro உடைய ரியர் சைடுடைய கிளியர் இமேஜ் நமக்கு தெரிய வருது. OnePlus 8 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4 கேமராஸோட வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதில் வந்து ட்ரிபிள் கேமரா தெரியுது. மேபி 4th கேமரா அப்படிங்கிறது வந்து லேசர் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ ஒன் ப்ளஸ் உடைய இந்த ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கும்போது வந்து ஒன் ப்ளஸ் உடைய 8 சீரீஸோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யூஸ்வல் டிசைனில் தான் கொடுக்க போகிறாங்க. எதுவும் வித்தியாசமாக இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியல. இது வந்து ஒன் ப்ளஸ் சீரீஸ்க்கான யூஸ்வல் டிசைன் மாதிரி தான் தெரியுது. அடுத்த அப்டேட் ரெட்மி அவங்களுடைய ரெட்மி K30 Pro கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். அதில் வந்து பாப்அப் கேமரா, ஃபுல் வியூ டிஸ்பிளே, டுவல் செல்ஃபி கேமரா மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நியூ இமேஜ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இந்த இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாப்புலரான வெப்சைட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரெட்மி K30 Proன்னு. இது எக்ஸாக்டாக ரெட்மி K30 உடைய அட்வான்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இதுவும் வந்து உங்களுக்கு பஞ்ச் ஹோல் கட் அவுட், அதாவது டுவல் செல்ஃபி தான், பட் பஞ்ச் ஹோல் கட் அவுட்டில் கொடுக்குற மாதிரி, அதாவது ஃபுல் வியூ டிஸ்பிளே கிடையாது. பட் இதோட கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி K30 வந்து உங்களுக்கு சர்க்குலர் கேமரா மாடியூலில் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த இமேஜில் வந்து ரெட்மி K30 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் கேமரா மாடியூலில் வர மாதிரி இருக்குது. ஸோ ரொம்பவே வித்தியாசமான ஒரு கேமரா மாடியூல் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதுவும் வந்து உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் தான் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இந்த இமேஜை பார்க்கும்போது. ஸோ இது AMOLED பேனலில் லான்ச் பண்ணுவாங்களா இல்லைனா IPS LCD பேனலில் லான்ச் பண்ணுவாங்களா நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தபடி ஷாமியோடைய Mi A சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் இது ரொம்பவே பாப்புலர். ஏற்கனவே வந்து Mi CC9 தான் வந்து Mi A3 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பாப்புலராக இருந்தது. இதையடுத்து Mi CC10 உடைய இமேஜ் ரிவீல் ஆயிருக்கு. இதில் வந்து உங்களுக்கு கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்க்குலர் கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க. இது பஞ்ச் ஹோல் நாட்ச்லேயும் உங்களை லான்ச் பண்ணலாம். பெசல்ஸ் எல்லாம் ரொம்பவே தின்னாக இருக்குது. இந்த சர்க்குலர் கேமரா மாடியூலில் வந்து உங்களுக்கு குவாட் கேமரா கொடுக்குற மாதிரி தெரியுது. LED ஃப்ளாஷ் லைட்டும் இருக்குது. ஸோ ஷாமியோடைய இந்த Mi CC10 தான் வந்து சைனாவில் முதல்ல லான்ச் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து Mi A4 இந்த பேரில் லான்ச் ஆகலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து அப்படியே ஷாமி வந்து ரீசெண்டாக ஒரு டீசர் வெளியிட்டிருந்தாங்க. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாமியோடைய இயர்பட்ஸ் டீசர் தான். ஸோ இது வந்து கூடிய விரைவில், அதாவது February 25 அன்றைக்கி இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஷாமியோடைய Mi 10 5G ஸ்மார்ட் ஃபோனும் வந்து கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஷாமி தரப்புலேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே இந்தியாவில் வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன் யார் முதல்ல லான்ச் பண்ணுவான்னு விவோ மற்றும் ரியல்மி நடுவில் வந்து இப்போ ஷாமியும் இன்க்ளூட் ஆகிட்டாங்க. ஷாமி அஃபிஷியலாக ஒரு டீசர் மூலயமா வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து February 23 அன்றைக்கி உங்களுக்கு Mi ஹோமில் அவைலபிளாக இருக்கும்னு ஒரு ட்விட்டர் மூலிமா அஃபிஷியலாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Mi Mix ஆல்ஃபாவை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த Mi Mix ஆல்ஃபா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய Mi ஹோமில் உங்களுக்கு இருக்கிறதாகும். இதை எல்லாருமே போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து நாங்கள் தான் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து Mi Mix ஆல்ஃபான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை அடுத்து Realme X50 Pro 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February 24 அன்றைக்கி அஃபிஷியலாக லான்ச் ஆக போகுது. அதே விவோவுடைய iQOO 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட உங்களுக்கு February 25 அன்றைக்கி லான்ச் ஆக போகுது. ஸோ இந்தியாவில் 5G கனெக்ஷன்ஸே இல்லை. பட் இந்தியாவில் வந்து எந்த 5G ஸ்மார்ட் ஃபோன் முதல்ல லான்ச் ஆகும்னு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. 5G கனெக்ஷனே இல்லாத ஊரில் 5G ஸ்மார்ட் ஃபோன் யார் வாங்க போகிறான்னு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த அப்டேட் Realme அவங்களுடைய X50 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து February 24 அன்றைக்கி அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்கனவே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இதோட AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதோட AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக இது 6 lakhs மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஆமாங்க, இதோட CPU ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. 1 lakh மேலே, அதாவது கிட்டத்தட்ட 2 lakhs கிட்ட இதோட CPU ஸ்கோர் இருக்குது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் கேட்கவே வேண்டாம், ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே விவோ அவங்களுடைய iQOO 3 உடைய பெஞ்ச்மார்க் ஸ்கோர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ Realme அவங்களுடைய X50 Pro லான்ச் ஈவெண்ட்லேயே வந்து இன்னும் 2 இது, அதாவது Realme TV மற்றும் Realme ஃபிட்னஸ் பேண்டும் லான்ச் பண்ண போகிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. Realme TV அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து உங்களுக்கு 20Kலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20K அப்படின்னு சொல்கிறது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பையாக இருக்கும். ஸோ Realme TV வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. அடுத்த அப்டேட் விவோ அவங்களுடைய iQOO 3 வந்து February 25 அன்றைக்கி அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இதோட ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ ரொம்ப கிளியராக இல்லை. பட் இதில் வந்து நிறைய பேர் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் தேடிட்டு இருக்க மாதிரி விவோ iQOO 3 வந்து ஃபைனலாக காட்டுற மாதிரி தெரியுது. ஸோ இதுதான் வந்து விவோ iQOO 3 உடைய ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொஞ்சம் பிளர்
சோலார் எஃபெக்டில் இருக்குது. அடுத்தது எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். சாம்சங் அவங்களுடைய S20 அல்ட்ராவில் புது எடிஷனுடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், சாம்சங் அவங்களுடைய S20 அல்ட்ராவில் புது எடிஷன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்ன? அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை வந்து கீழே #டெக்னிக்கல் சென்னை, அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் வந்து ஃபேமிலி சேஃப்டி மோடு. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஷெவின் குமார். கங்க்ராச்சுலேஷன் ஷெவின். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.